ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சாரி வந்து நீங்க ஆன்லைன்ல வாங்குனாலும் சரி, இல்ல நார்மலா நீங்க கடைக்கு போய் வாங்குனாலும் சரி, நம்ம என்ன நெனச்சிட்டு இருப்போம், 200, 300 வாங்குனோம்னா துணி நல்லா இருக்காது. அதனால ஒரு 600, 700 வாங்குவோம், 800 வாங்குவோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி வாங்குவோம். அதோட ப்ளவுஸ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்ச பிறகு, கஸ்டமர் வியர் பண்ண பிறகுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஷோல்டரும், ஸ்லீவும் ஜாயின் பண்ணியிருக்கும் பார்த்தீங்களா, மெயினா ரைட் சைட்ல தான் இந்த ப்ராப்ளம் வரும். இதுல ரொம்ப அஃபெக்ட் ஆவுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லர்ஸ் தான். ஏன்னா, கஸ்டமர் என்ன நெனச்சிட்டு இருப்பாங்கன்னா, "நீ தச்சு குடுத்த ப்ளவுஸ் வந்து எனக்கு சரியில்ல, பிரிச்சுட்டு வந்துட்டு" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. நம்ம வாங்கி அந்த ப்ளவுஸ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம போட்டிருக்க தையல் எல்லாம் அப்படியே இருக்கும். ஆனா, அந்த ப்ளவுஸோட மெயின் கிளாத் நல்லா இல்லாததுனால பிரிச்சுட்டு வந்திருக்கும். யாருமே சரி மனசு வந்து எனக்கு நான் இவ்வளோக்கு இந்த சாரி எடுத்தேன், கடைக்காரன் ஏமாத்திட்டான் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. இவ்வளோ காசு குடுத்து தச்சு இந்த ப்ளவுஸ போட முடியல, காசு வேஸ்ட் ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சில கஸ்டமர்ட்டலாம் நம்ம சொன்னாலுமே இந்த ப்ளவுஸ் வந்து நல்லா இருக்காது, பிரிச்சுட்டு வந்துரும் அப்படின்னு சில பேருக்கு சொன்னாலுமே, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "இதுல உள்ள பூ மாடல் புடிச்சிருக்கு. சாரிக்கு மேட்சா இதுதான் இருக்கும். பிளைனா போட்டா நல்லா இருக்காது. வேற ப்ளவுஸ் எடுக்கிறதுக்கு என்ட்ட காசு இல்ல." அப்படிங்கிற மாதிரி இதையே தைக்க சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் வந்து இன்னொருத்தவங்க இந்த மாதிரி தச்சு போட்டுருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். உனக்கு தான் தைக்க தெரியல அப்படிங்கிற மாரி சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி பிரிச்சுட்டு போற ப்ளவுஸஸ்லாம் வந்துச்சுன்னா மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க. இல்ல என்னால தைக்க முடியாது அப்படிங்கிற மாரி அவாய்ட் பண்ணிடுங்க. தச்சு குடுத்து கெட்ட பேர் வாங்கிட்டு போறதுக்கு தைக்காமயே இருந்துடலாம். முக்கியமா இப்ப வர யூனிஃபார்ம் சாரீலாம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி ப்ராப்ளம் நெறைய வரும். எந்தெந்த சாரீலாம் இந்த மாரி ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து போடுறேன். நம்ம இந்த ப்ளவுஸ கட் பண்றதுக்கு முன்னாடியே எப்படி இது பிரிச்சுட்டு போகும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.